டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று துக்கிரி பாட்டி என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறிய கதை ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு சிற்றூரிலே ஒரு அழகான குடும்பத்திலே வாணி பிறந்தாள். பெற்றோர்கள் மிகவும் அன்பாக வசதியான குடும்பத்திலே வளர்ந்து வந்த இவளுக்கு இந்தியாவிலே ஒரு முறை இருந்தது. சிறு வயதிலே ஒரு பாலிய விவாகம் செய்யும் முறை ஆரம்பத்தில் இருந்தது. அதன் வழி இவள் அறியா பருவத்திலேயே திருமணம் செய்து வைத்து 5 வயதிலேயே இவர் விதவையாகின்றார். ஆகவே அந்த சிறுமியை வெளியிலே செல்ல விடாமல், மற்றவர்களுடன் கதைக்க விடாமல், சிரிக்க விடாமல், பல்வேறு அடக்குமுறைகளுக்கு ஆளான அவளுடைய நிலையை கண்டு பெற்றோர் இரத்த கண்ணீர் வடித்தனர். ஆனாலும் தங்களுடைய காலம் வரை மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களது மகளை வளர்த்து வந்தார்கள். அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் மகளுக்கு கதைகளையும் பாட்டுக்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லிக் கொடுத்து அவரை மிகவும் அந்த பாதுகாப்பாக மன அமைதியுடன் வைத்திருந்தார்கள். பெற்றோருடைய காலம் முடிய இந்த வாணி தனித்து விடப்பட்டாள். ஆகவே அவளை எல்லோரும் துக்கிரி என்று சொல்லி அவருடைய அவர் வெளியில் வந்தால் எல்லோரும் அவரை திட்டுவார்கள். அதனால் பயந்த அந்த துக்கிரி என அழைக்கப்படுகின்ற வாணி இரவு 4 மணிக்கு எழும்பி சாமத்தில் போய் காவேரியில் நீராடி விட்டு வீட்டுக்குள் வந்து பூந்தாள் என்றால் வெளியிலே போவது கிடையாது. தனக்கு கிடைக்கும் நேரத்தில் பெற்றோரால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கதைகளையும் பாட்டுக்களையும் திரும்பவும் மகனனம் செய்கிறதோடு அவர் அந்த ராம நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பார். அது நாளடைவிலே அவருக்கு பழகி போனது. ஆகவே அந்த தனக்கு ஆறுதல் கிடைக்கின்ற நேரம் எல்லாத்திலும் ஆறுதலுக்காக அவர் அந்த ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பார். 1000 நாமம் உச்சரித்ததும் அவர்களுடைய சுவரிலே ஒரு கரியினால் கோடு கீறி கொண்டிருப்பார். பார்த்தால் அவர்களுடைய வீடு முழுக்க சிவப்பு இந்த கரியால் கோடு கீடப்பட்டிருந்தது. அவ்வளவுக்கு அவர் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பார். இவருடைய வயது போனதும் அக்கத்து பக்கத்தில் இருக்கின்ற அந்த சிறுவர்கள் எல்லாம் இவரிடம் வந்து கதை கேட்பார்கள், பாட்டு கேட்பார்கள். அப்ப இவருடைய வயது போன காலத்திலே அந்த பாட்டியான துக்கிரி எல்லோருக்கும் கதைகள் பாட்டுக்கள் சொல்லிக் கொடுத்து அந்த சிறுவர்களுடன் இணைந்து தானும் சந்தோஷமாக இருந்தார். ஒரு நாள் ஒரு சிறுவன் அழுது கொண்டு வந்தார். அப்பொழுது இந்த பாட்டி கேட்கிறார், எதற்காக மகனே அழுகிறாய் என்று கேட்டதற்கு அவர் சொல்றார், என்னுடைய அப்பாவுக்கு சுகமில்லை, டாக்டர் எல்லாம் இனி தப்ப மாட்டுதுன்னு சொல்லிவிட்டார், அம்மா அழுது கொண்டிருக்கிறா என்று சொல்லி அழுது அதனை அந்த சிறுவன் கூறியதை கேட்ட பாட்டிக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆகவே பாட்டி அழாத, அப்பாவிடம் போய் சொல்லு, 1000 நாமங்கள் உங்களுக்கு தந்துள்ளோம் என்று, 1000 ராமநாதம் நாமங்கள் தந்துள்ளோம் என்று சொல்லு என்று சொல்கின்றார். ஆகவே அந்த சிறுவன் ஓடி செல்கின்றான். அந்த பாட்டியும் சுவரில் ஏறிய ஒரு கோட்டை அளிக்கின்றார். அங்கே அந்த நாமத்தை போய் 1000 நாமம் தந்துள்ளதாக பாட்டி சொன்னார் என்று சொன்னதும் படுக்கையில் இருந்த அந்த தந்தையார் திடீரென ஒழும்பி இருக்கின்றார். வைத்தியரை கொண்டு வந்து காட்டியதும் அவருக்கு இப்போது வருத்தம் ஒன்றுமில்லை, குணமாகி விட்டது என்று சொல்கிறார். உடனே அந்த தாயார் அந்த சிறுவனுடன் வந்து இந்த துக்கிரி பாட்டியினுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். அவர் மீண்டும் விழுந்து வணங்கிவிட்டு செல்கின்றார். இது ஊர் முழுக்க தீயாக பரவுகின்றது. ஆகவே அந்த ஊரில் என்ன நடந்தாலும், என்ன ஒரு சின்ன துக்க சம்பவம் நடந்தாலும், குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் இந்த பாட்டியிடம் வந்து எல்லோரும் முறையிடுவார்கள். ஆகவே அந்த பாட்டி இவர்களுக்கு அவர்களினுடைய துன்பம் தீரத்துக்கு ஏற்ற வகையிலே நாமத்தை கொடுத்து விடுவார். அவை ஒருவருக்கும் கொடுக்கும் போதும் அவருடைய கோட்டை அழித்து விடுவார். மீண்டும் அன்றிரவே அவர் அந்த நாம பதத்தை உச்சரித்து அந்த கோடுகளை நிரப்பிக் கொள்வார். துக்கிரி பாட்டி என இவரை அழைத்த அந்த சமூகம் கடைசியிலே அந்த துக்கிரி பாட்டி வந்து தாலி எடுத்து கொடுத்தாத்தான் திருமணம் நடக்கும், அவர் வந்தாத்தான் புகுமனை புகுவிழா நடக்கும், அவர் வந்தாத்தான் குழந்தையில் தொட்டில போடலாம், காது குத்தலாம் என்று சொல்லி அந்த கிராமத்திலே நடக்கின்ற
அத்தனை நிகழ்வுகளுக்கும் அந்த பாட்டி தான் போய் அந்த நிகழ்வுகளை முன்னின்று செய்ய வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், அந்த துக்கிரி என்று சொல்லி மிகவும் அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவத்த அந்த பெண் அவருடைய அந்த இறை நம்பிக்கையினாலே மீண்டும் எல்லோரும் அவரை இறை நம்பிக்கையும் விசுவாசமும் அவருடைய தன்னம்பிக்கையும் துணிவும் எல்லோராலும் அவர் விரும்பப்படுவதும் ஒருவராக மாறுவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே அன்பானவர்களே, எங்களிடம் துக்கிரி என்று யாரும் இல்லை, எல்லாம் எங்களுடைய மனம்தான். குழந்தை இல்லாதவர்கள் முன்னுக்கு போகக்கூடாது, விதவை முன்னுக்கு போகக்கூடாது. பெருங்குடத்தோடு வந்தால் நாங்கள் அந்த அபசகுணங்களை எல்லாம் விட்டுட்டு எங்களுடைய மனதிலே நாங்கள் நல்லவராக இருப்போம், நல்லதை எண்ணுவோம். நாங்கள் நல்லதை நினைத்தால் நிச்சயம் நல்லது கிடைக்கும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.